வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 2.2ல் கொஸ்டின் நம்பர் 5 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த நம்பர் லைன் கிவன் பிலோ. ஸோ ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பர் லைனுக்கு கீழே சடன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எஃப்க்கு நேரே 0ன்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். அப்போ பிக்கு நேரே இருக்கிற வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த வேல்யூ இது 3, ஹெச்சோட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ இதில் எழுதுனா கன்ஃபியூஷன் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் என்னென்ன வேல்யூ எழுதியிருக்காங்களோ அதுக்கு தேவையான ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் தேவையான வேல்யூஸை மட்டும் எழுதி நம்ம அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், விச் இன்டிஜர் இஸ் கிரேட்டர், ஜி ஆர் கே, ஒய். ஜி அப்படிங்கிறது பெருசா அல்லது கே அப்படிங்கிறது பெருசா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஜிக்கும் கேக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப் தான் 0, அப்போ கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும், -1, ரைட். அண்ட் ஜியோட வேல்யூ என்னவாக இருக்கும், கே, அதுக்கடுத்து ஒரு லைன். ஸோ இந்த ரெண்டாவது லைனோட வேல்யூ வந்து -2. இப்போ இந்த ஜியோட வேல்யூ என்னவாக இருக்கும், -3. இப்போ கொஸ்டின் கே பெருசா ஜி பெருசா, நமக்கே நல்லா தெரியும் கே தான் பெருசு. -1 இஸ் கிரேட்டர் தேன் -3. அண்ட் ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க ஒய். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும், பிகாஸ் இன் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் less numbers have high value அப்படின்னு எழுதினா போதும். அல்லது ஆன்சரில் என்ன இருக்கோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஆன்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம். ஃபைண்ட் த இன்டிஜர் தட் ரெப்ரசன்ட் சி. சிக்கு நேர என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். ஸோ நமக்கு இது -1, இது -2, இது -3, இது -4. அப்போது சியோட வேல்யூ வந்து என்னது, -4. சி இஸ் ஈக்குவல் டு -4ன்னு எழுதுனா போதும். தட்ஸ் ஆல். தேர்ட் கொஸ்டின், ஹவு மெனி இன்டிஜர்ஸ் தட் ஆர் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச். ஜி இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ இன்டிஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் ஜி அண்ட் ஹெச்சுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஜியோட வேல்யூ வந்து -3, ரைட். இப்போ தான் ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். அண்ட் ஹெச்சோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இது 1, இது 2, இது 3, அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 4. ஓகேவா. இப்போ -3க்கும் 4க்கும் இடையில் எத்தனை வேல்யூ இருக்கும், அதுக்கு இடையில் என்னென்ன வேல்யூலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம எழுதிக்கலாமா. -2, -1, 0, 1, 2, 3, ரைட். -3க்கும் 4க்கும் நடுவில் இவ்வளோ வேல்யூஸ் தான் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6. ஸோ ஆன்சர் என்ன, 6. இது தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 6. எத்தனை டிஜிட் இருக்கும், எத்தனை இன்டிஜர் இருக்கும், டிஜிட் கிடையாது, எத்தனை இன்டிஜர் இருக்கும்னு கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 6.